அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம எவ்வளோ சம்பாரிச்சாலும் பரக்கத்து இல்ல, நிம்மதி இல்ல, கண்ணியம் இல்ல, இதுதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பரக்கத்து என்பது நிறைய சம்பாதிக்கிறார் ஒருத்தர். ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கிறாரு லாபம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 அவர் வீட்டுக்கு கொண்டு போறதே இல்ல. கடை வாடகை, ஆள் வாடகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குனது, பொருளுக்கு கடன் வாங்குனது, வட்டி வாங்குனது, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாருன்னா, விட்டுட்டு வெறும் கையோட போவாரு. வெறும் 100, 50 வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. இதில பரக்கத்து. அதே ஒருத்தர் லாபம் ரூ. 2,000 சம்பாதிக்கல, ரூ. 1,000 சம்பாதிக்கிறார்னா, அந்த 1000 முழுமையா கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அதுதான் பரக்கத்து. எனவே இந்த பரக்கத்து வேணும்னு சொன்னா, குறைவாக இருந்தாலும் அதில் நிறைவான வாழ்க்கைக்கு நமக்கு பரக்கத்து வேணும்னு சொன்னா, இந்த 10 விஷயங்கள நாம நடைமுறைப்படுத்துறோமா? இந்த 10 விஷயம் நம்மள்ட்ட இருக்கான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் அதில் நிறைவான, மன நிறைவான வாழ்க்கையை தருவான். தேவையில்லா மருத்துவமனை செலவினங்கள், திருட்டிலிருந்து, பணம் தேவையில்லாம செலவாகிறது, அந்த கரண்ட் பில்லாம் தேவையில்லாம போகுது இல்லைங்களா? இந்த மாரி விஷயங்கள் இருந்தா அல்லாஹ் நம்மள பாதுகாப்பாங்க. எனவே இந்த 10 விஷயங்கள சரியா நீங்க செய்து கொள்ளுங்கள். 1, தினமும் ஃபஜர் தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக இதில் எல்லோருமே பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். 2, சாப்பிடும்போதும் எந்த வேலையை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாமும் பொறுப்போம். செல்ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு தான் நாம் சாப்பிட்றோம். எந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்வது கிடையாது. 3, தினமும் சதக்கா, அதாவது கொஞ்சமாக இருந்தாலும், ஒரு ரூ. 5 இருந்தாலும், ரூ. 10 இருந்தாலும், ஒரு டீயா இருந்தாலும், வடையா இருந்தாலும் ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. இது நமக்கு பரக்கத் தரும். இதையும் நாம் செய்கிறது கிடையாது. 4வது விஷயம் தினமும் குர்ஆன்ல சில வசனங்கள், அதாவது ஒரு யாசீனோ, வாக்கியாவோ, தபாரக்கோ, இல்லை ஒரு ஜூஸோ, ஏதோ ஒரு சூறாக்களை குர்ஆன்ல இருந்து தினமும் ஓதிட்டு வரணும். இதுவும் நாம் செய்கிறது கிடையாது. 5வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருப்பதற்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்குறான், இன்றைக்கி தினமும் 2 ரக்காயத்து நஃபில் தொழுது அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். இன்றைக்கி இந்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கு அல்லாஹ், இதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணுங்க. 6வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறருக்கு உதவி செய்வதை மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே விளம்பரமாக ஆகிப்போச்சு. 7வது சஜிதாவில் விழுந்து அதிகமான முறையில் துவா கேட்டுக்கிட்டே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச சஜிதா, அதில் அதிகமாக விழுந்து துவா செய்யணுங்க. 8வது நாம் கேட்கறது கிடைக்காட்டியும் கூட அல்லாஹ் இடத்துல பொறுமையாக இருக்கணுங்க. அல்லாஹ் அதுக்கு பகரமாக வேற ஒன்றை தருவோம். அல்லாஹ் மீது நிராசை ஆகக்கூடாது. 9வது எடுத்துக்கிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான முறை ஸலாத்துகள் ஓதிக்கொண்டே இருக்கணுங்க. 10வது என்னன்னு சொன்னால், நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு கொஞ்சமாக வருதா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்க. இதில் நமக்கு கொஞ்சமாக கிடைக்கிறதுல இது தேவையில்லா செலவினம் விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறானா அப்படின்னு பார்த்து நிம்மதியாக நோய் நொடிகளை விட்டு இருக்கிறோமா, தேவையில்லா செலவினம் விட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுப்பதை புரிந்து கொள்வதுங்க. இந்த 10 விஷயம் நமக்கு இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.